அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்றைய நிஃப்டி மூமெண்ட் மற்றும் நாளை நிஃப்டி ட்ரேட் பிளான் பற்றி பார்ப்போம் நண்பர்களே. முதலில் இன்றைய நிஃப்டி மூமெண்ட் பற்றி பார்ப்போம். இன்று நிஃப்டியானது 22,353 ஓப்பன் ஆனது. அது முந்தைய அதாவது மார்ச் 13 க்ளோஸான நிஃப்டியை விட 44 பாயிண்ட் டவுனில் ஓப்பன் ஆனது. பின்பு அங்கிருந்து அப்சைடு சென்றது 22,577 வரை. மீண்டும் டவுன் சைடு 22,440 வரை வந்தது. மீண்டும் அப்சைடு சென்று தற்சமயம் 22,515 உள்ளது. ஆக இதை நீங்கள் சார்ட்டில் பார்த்து அறிந்து இருப்பீர்கள். நாளை நிஃப்டி ட்ரேட் பிளான் பற்றி பார்ப்போம் நண்பர்களே. இம்மீடியட் சப்போர்ட் என்பது 22,450. இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் என்பது 22,550. ஆக இந்த 100 பாயிண்டில் நீங்கள் ட்ரேடை நன்காக கவனித்து கொண்டிருக்கவும். நாளை மார்க்கெட் ஓப்பன் ஆகி 22,550 கிராஸ் செய்து அப்சைடு சென்றால் அது 23,650 மற்றும் 22,720 வரை செல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. அது சமயம் கால் பை புட் செல் செய்து ட்ரேட் எடுக்கலாம். இது முதல் பிளானாக வைத்து கொள்ளுங்கள். மார்க்கெட் 22,700 டச் செய்த பின்பு அங்கிருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். அது சமயம் நீங்கள் புட் பை செய்து கால் செல் செய்து ஒரு ட்ரேட் எடுக்கலாம். அது இரண்டாவது பிளான். மார்க்கெட் ஒருவேளை 22,450 கிராஸ் செய்து டவுன் சைடு சென்றால் அது 22,350 மற்றும் 22,250 வரை செல்ல வாய்ப்புகள் இருக்கின்றன. அது சமயம் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கலாம். இது மூன்றாவது பிளான். அதாவது 22,250 டச் செய்த பின்பு அப்சைடும் செல்லும். அது சமயம் ஒரு ட்ரேட் எடுக்கலாம். இது நான்காவது பிளான். ஆக இது ஒன்று பிளான் போட்டு நீங்கள் ட்ரேட் எடுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் எடுக்க முடியும் நண்பர்களே. நான் ஒரு செவி அட்வைசர் கிடையாது. நான் நம் நாட்டிற்காக உழைத்துவிட்டு நண்பர்களுக்காக சில நன்மைகள் செய்ய நினைக்கின்றேன். நாளை சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. ஆகவே ட்ரேட் எடுத்தவுடன் ஸ்டாப் லாஸ் போட்டுவிடவும். அடுத்ததாக நான் முந்தைய வீடியோவில் அதாவது 13 மார்ச்சில் கூறியிருந்தேன் ட்ரேட் பிளான் பற்றி. அதை நன்கு கவனித்து ட்ரேட் எடுத்து இருந்தீர்கள் என்றால் ப்ராஃபிட் எடுத்து இருப்பீர்கள். அதாவது மார்க்கெட் 22,450 கிராஸ் செய்து அப்சைடு சென்றால் ஒரு ட்ரேட் எடுக்கலாம் என்றும் 22,350 கீழே செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் கூறியிருந்தேன். இந்த ஒரு கைட்லைன் இருந்தாலே போதும் நீங்கள் ட்ரேட் எடுப்பதற்கு. மற்றபடி நான் கூறிய இண்டிகேட்டரை பார்த்து ட்ரேட் எடுத்து இருந்தால் ப்ராஃபிட் எடுத்திருக்கலாம். நீங்கள் நான் கூறிய விவேப் மற்றும் விடபிள்யூஎம்ஏ இண்டிகேட்டரை பிரீமியம் சார்ட்டில் யூஸ் செய்யுங்கள். ட்ரேட் எடுங்கள் நண்பர்களே. நான் எடுத்துக்காட்டாக பல வீடியோ போட்டு இருக்கின்றேன். அதை போன்று பார்த்து எப்பொழுது கிராஸ் ஆகின்றதோ அது சமயம் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். எனது வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும். ஏதேனும் அறிய விரும்பினால் கமெண்ட் செக்ஷனில் கூறவும். நன்றி நண்பர்களே.